வணக்கம். இன்னைக்கு யூனிவர்ஸோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு, அருமையான மெசேஜாகவும் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு செம கிளாரிட்டி கிடைக்க போகுது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முதல்ல கவனிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ப்ரேயருக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா அது மேனிஃபெஸ்டேஷன். ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுறீங்கன்னா அது ப்ரேயர். மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டுறது, அதை நம்ம கைக்கு கொண்டு வர்றது. ப்ரேயருன்றது நம்ம என்ன நினைக்கணுங்கிறதையே கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம், எவ்வளோ பணம் வேணால் கேட்கலாம், யாரை வேணால் உங்களோட லைஃப் பார்ட்னராக கேட்கலாம். ஆனால் அந்த விஷயம் கையில் கொண்டு வந்து யூனிவர்ஸ் சேர்த்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. அதாவது உங்களோட நல்ல காலம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராக இருக்கணும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசணும். வளவலா கொலக்கொலான்னு இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை நிப்பாட்டணும். ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் சுச்சுவேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தமாக யாராவது கேட்கும்போது இது என்னால் முடியும் முடியாதுன்னு கிளியராக கட் அண்ட் ரைட்டாக ஒரே இதில் ஆணி அடித்த மாதிரி சொல்லிடுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். இது எனக்கு தேவையா தேவையில்லையா கடவுள்கிட்ட கேளுங்க. தேவையில்லையா ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். உங்களுக்கான நியாயமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது எதுவாக வேணா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா பண ரீதியாக இருக்கலாம். இதெல்லாம் நியாயமாக உங்களுக்கு என்ன சேரணுமோ அது கண்டிப்பாக சேரும். அதுக்கு உங்களுக்கு ஒரு சில பேரோட உதவிகள் தேவைப்படலாம். அது உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம். அவங்கள அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்பேற்பட்டவங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. இந்த வேலை எனக்கு ஆகணும்னா யார் யார் என் பக்கத்தில் இருக்கணும், யார் யார் என் கூட இருக்கணும், அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சிட்டு உங்களோட நியாயமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இறங்கி வேலை செய்யும்போது, ஒரு கூட்டணியாக நீங்கள் இறங்கும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது, செலப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கட் அண்ட் ரைட்டாக இருங்க. ஒரு விஷயம் எடுத்தால் அதை நான் முடிச்சே தீருவேன், அவ்வளோதான், எனக்கு அது தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. காதில் வேறு எதையுமே நீங்கள் வாங்கிக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் வாங்கிக்கவே கூடாது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். என்னோடய கோல் இது, எனக்கு இது தேவை, அதை நான் அச்சீவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எது சந்தோஷத்தை தரும் அது தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் பார்த்துட்ருக்கீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணும்போது தான் கடவுள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பாரு. ஓகேங்களா? மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு பண்ணுங்கள். ஸோ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு காட் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர்ஸ்க்கு அப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க.